வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முருங்கைக்கீரை சாம்பார். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர்ல ஹாஃப் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு எடுப்போம் இல்லையா? அந்த பருப்பு துவரம் பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. ஸோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ 2த்தையும் ஒரு குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு 3, 4 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா நம்ம கேஸ் அது பருப்பு சேர்க்குறோம் இல்லையா? அதனால் கேஸை பூண்டு போட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது. 3, 4 பல் பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதில் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு விசில் விட வேண்டியதான். ஒரு 5 to 6 விசில்ஸ். எப்பவும் போல் நமக்கு சாம்பார் வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். ஒரு 6 விசில்ஸ் வச்சு பருப்பு நல்லா குழைய வேக வச்சுருங்க. பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் குழைய வேக வச்சிடணும். மஞ்சத்தூள், உப்பு இது நம்ம இப்போ போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்புறமா பின்னாடி கூட போட்டுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம போய் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ முருங்கைக்கீரையை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன், அதாவது உருவி வச்சிட்டேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில். ஒரு 3 டைம்ஸாவது நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு, அழுக்கு, தூசி எல்லாம் போயிடும். ஏன்னா ரோட் சைட்லேருந்து நம்ம வாங்குகிறோம், அந்த ரோட்டில் இருக்க மண் ஃபுல்லாக அந்த கீரையில் தான் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றுங்க. இந்த முருங்கைக்கீரை நீங்கள் வீக்லி 2 எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ், கால்சியம் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் வீக்லி 2 எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து இங்கே குக்கர் விசில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கீரை வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதை கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது புளி தண்ணி கொஞ்சம், ரொம்ப நிறைய இல்லை, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கும். புளி தண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வேகட்டும். அடிக்கடி கொஞ்சம் கலந்து விடுங்க. கீரை வேக ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் தான் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அந்த சீரகம் நல்லா பொரியணும். எல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் வரமிளகா, ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிச்சோம் இல்லையா, அதை எடுத்து அந்த குக்கரில் மாற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ சுட சுட
முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக முருங்கைக்கீரை சாம்பார் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்தி, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.